மத்திய அரசுக்கு எதிராக கீச்சு குரலிலாவது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு அருகே உள்ள சோலாரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 951 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 113 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பில் 22 புதிய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 284 கோடி ரூபாய் மதிப்பில் 50,088 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திமுக ஆட்சியில் குற்றம் சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சி தலைவர் பொய் புகாரை முன்வைப்பதாக தெரிவித்தார். சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்.